லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 23 புனித பொலிக்கார். நற்செய்தியாளர் புனித யோவானின் அன்பு சீடரான பொலிக்கார் கிபி 69ஆம் ஆண்டு பிறந்தார். பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பகுதியில் மறைபரப்பு பணிகளை செய்த பொலிக்கார் திருத்தூதர்களினால் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு துருக்கி நாட்டிலுள்ள ஸ்மிர்னா நகரின் ஆயராக நியமனம் செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்திப்படி வாழ்ந்து தன் வாழ்வை அமைத்துக் கொண்ட இவர் மக்களின் நல்வாழ்விற்காக எப்பொழுதும் ஜெபித்தபடி இருந்தார். 1ஆம் நூற்றாண்டில் திருச்சபையில் நிலவிய தப்பறை கொள்கைகளை மாற்றி அமைத்து திருச்சபையின் திருவழிபாட்டு முறைகளை ஒழுங்கு செய்தார். ஸ்மிர்னா, அந்தியோக்கியா பகுதிகளில் நற்செய்தியினை அறிவித்ததற்காக பேரரசன் மார்க்கஸினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆண்டவரை மறுதலிக்க மறுத்து கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாயிருந்ததினால் பேரரசன் மார்க்கஸினால் தீச்சூளையில் தள்ளப்பட்டார். தீ சுட்டெரிக்காத பொலிக்கார் பேரரசன் மார்க்கஸினால் கிபி 156ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து மறைசாட்சியாக மரித்த ஆயர் பொலிக்கார்ப்பினை திரு அவை புனிதராக உயர்த்தி காதுகளில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதுகாவலராய் அறிவித்தது. புனித பொலிக்கார் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் காதுகளில் பிரச்சனைகளால் துன்புறுகிற மக்களுக்காக நம் ஜெபங்களை ஒப்புக் கொடுப்போம். வாரம் ஓர் அலசல். உலக தன்னார்வ அமைப்புகள் தினம். இதை நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை நினைவாய் செய்ய. உலக தன்னார்வ அமைப்புகள் தினம். இந்த உலகம் என்பது வெறும் அரசாங்கங்களால் மட்டும் இயங்குவதல்ல. அது அன்பு, கருணை, சேவை மற்றும் தியாகம் ஆகிய உன்னத பண்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளது. அத்தகைய சேவையின் மிக உயரிய முகமாய் திகழ்பவைதான் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள். விளம்பரங்களோ அல்லது கைமாறு கருதிய பாராட்டுகளோ எதிர்பார்க்காமல் பணத்தை விட மனிதத்தையும் மனித நேயத்தையும் மட்டுமே மையமாக கொண்டு இயங்கும் இத்தன்னார்வ அமைப்புகளையும் அவற்றில் பணியாற்றும் மறைமுக வீரர்களையும் போற்றி பாராட்டும் ஒரு உன்னத தினமே உலக தன்னார்வ அமைப்புகள் தினம். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்பவை அரசாங்கத்தின் நேரடி அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டு எவ்வித லாப நோக்கமுமின்றி செயல்படும் உன்னதமான அமைப்புகளாகும். இவை முழுக்க முழுக்க சமூக நலனை மட்டுமே மையமாக கொண்டு பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆர்வலர்களின் அர்ப்பணிப்புடனும் இயங்குகின்றன. அரசு எட்ட முடியாத இடங்களுக்கு சென்று சேவை ஆற்றுவதும் கொள்கை முடிவுகளில் மக்களின் தேவைகளை எதிரொலிப்பதும் இத்தகைய அமைப்புகளின் முக்கியமான நோக்கமாகும். இவ்வமைப்புகள்
சமூகத்தில் நலிவடைந்த மற்றும் ஏழை மக்களுக்காக குரல் கொடுப்பதோடு உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணையாகவும் நிற்கின்றன. கல்வி, மருத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என பல்வேறு தளங்களில் பணியாற்றும் இவை சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து ஒரு நேர்மையான மாற்றத்தை உருவாக்க பாடுபடுகின்றன. அடிப்படையில் இவை வெறும் அமைப்புகள் மட்டுமல்ல, சமூகத்தின் கடைக்கோடி மனிதனுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் ஒரு வலிமையான மக்கள் சக்தியாகும். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 27ஆம் தேதி உலக தன்னார்வ அமைப்புகள் தினம் சர்வதேச அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்திற்கான அடிக்கல் 2010ஆம் ஆண்டில் பால்டிக் கடல் பிராந்திய நாடுகளில் நடத்தப்பட்ட நிலையில், பின்னர் 2014ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அங்கத்தினர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது. விளம்பர வெளிச்சமின்றி சமூகத்தின் அடிமட்ட நிலையில் மாற்றங்களை உருவாக்கி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் தன்னலமற்ற சேவையை உலகிற்கு பறைசாற்றுவதும், அவற்றில் பணியாற்றும் தன்னார்வலர்களை ஊக்கப்படுத்துவதும், பொதுமக்களுக்கும் இந்த அமைப்புகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதே இத்தினத்தின் மிக முக்கிய நோக்கமாகும். தன்னார்வ அமைப்புகளின் செயல்பாடுகள் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தையும் தொட்டு செல்கின்றன. கல்வி மற்றும் சுகாதாரம் தொடங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை, குழந்தை பாதுகாப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் நலன் என பல்வேறு துறைகளில் இவை அரும் பணியாற்றுகின்றன. குறிப்பாக புயல், வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களில் அரசாங்கத்தோடு கைகோர்த்து மீட்பு பணிகளிலும் நிவாரணப் பணிகளிலும் இவை முன்னின்று உழைக்கின்றன. சுருக்கமாக சொன்னால், ஒரு மனிதன் கௌரவமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வதில் என்ஜிஓக்கள் முதுகெலும்பாக செயல்படுகின்றன. கல்வித்துறையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்கு மிக மகத்தானது. வறுமை அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியாத குழந்தைகளை கண்டறிந்து அவர்களை மீண்டும் கல்வி நீரோட்டத்தில் இணைப்பதில் இவை முக்கிய பங்காற்றுகின்றன. குறிப்பாக முறையான கல்வி வசதிகள் எட்டாத குக்கிராமங்களில் உள்ள சிறிய பள்ளிகளை நடத்துவது, பெண் குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களின் இடைநிற்றலை தடுப்பது போன்ற பணிகள் மூலம் கல்வியை ஒரு சலுகையாக பார்க்காமல் அது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை என்ஜிஓக்கள் உறுதி செய்கின்றன. சுகாதாரத்துறையை பொறுத்தவரை மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் அல்ல, அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்பதை தன்னார்வ அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. பின்தங்கிய பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம்களை நடத்துவது, உயிர்காக்கும் இரத்த தான முகாம்களை ஒருங்கிணைப்பது மற்றும் எய்ட்ஸ், காசநோய் போன்ற நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை முன்னெடுப்பது என இவர்களின் பணி நீண்டு கொண்டே செல்கிறது. அரசு மருத்துவமனைகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையிலான ஒரு பாலமாக இருந்து விளிம்பு நிலை மக்களுக்கும் தரமான சிகிச்சை கிடைப்பதை இவை சாத்தியமாக்குகின்றன. இயற்கை பேரிடர்கள் தாக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீளும் முதல் கரம் பெரும்பாலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடையதாகவே இருக்கும். வெள்ளம், நிலநடுக்கம் அல்லது புயல் போன்ற அவசர காலங்களில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ உதவிகள் வந்து சேர்வதற்கு முன்பே களத்தில் இறங்கி உணவு, தூய்மையான குடிநீர், உடை மற்றும் முதலுதவி மருந்துகளை வழங்குவதில் இவை முன்னிற்கின்றன. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணிகளில் ஈடுபடும் தன்னார்வலர்களின் சேவை பேரிடர் காலங்களில் மனித நேயத்தின் அடையாளமாக திகழ்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகளை நிலைநாட்டலில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் ஆற்றி வரும் பணிகள் அளப்பரியவை. பூமியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மரம் நடுதல், நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு எதிரான தீவிர பிரச்சாரங்களை இவை முன்னெடுக்கின்றன. அதேபோல் சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கும் இவர்களே ஒரு வலிமையான அரணாக திகழ்கின்றனர். சமூக அநீதிகள் நடக்கும்போது மௌனமாக இருக்காமல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை பெற்றுத்தரும் மௌனத்தை உடைப்பவர்களாக என்ஜிஓக்கள் செயல்படுகின்றன. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல நற்பணிகளை செய்தாலும் அவை தினசரி சந்திக்கும் சவால்கள் ஏராளம். போதிய நிதி வசதி இல்லாமல் பல திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாமல் போவது, சேவை செய்ய தேவையான தொழில்நுட்பம் மற்றும் மனிதவள குறைபாடு, அத்துடன் பல்வேறு நிர்வாக மற்றும் சட்ட சிக்கல்கள் என என்ஜிஓக்கள் பல முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்கின்றன. இருப்பினும் இத்தகைய இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தங்களின் லட்சியத்திலிருந்தும் சேவையிலிருந்தும் அவர்கள் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை.
தடைகளை கடந்து சமுதாய மாற்றத்திற்காக அவர்கள் காட்டும் உறுதி பாராட்டுக்குரியது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உண்மையான பலம் என்பது அவற்றில் பணியாற்றும் தன்னார்வலர்களே ஆவர். அவர்களுக்கு பெரும் ஊதியமோ அல்லது சொகுசு வசதிகளோ வழங்கப்படுவதில்லை. ஆனாலும் பணம் இல்லை என்றாலும் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற பெரிய மனம் அவர்களிடம் இருக்கிறது. அந்த புனிதமான அன்பும் அர்ப்பணிப்பும் தான் என்ஜிஓக்களின் உயிர் நாடியாக திகழ்கிறது. தன்னார்வலர்களின் அயராத உழைப்பும் சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்டுள்ள அக்கறையும் தான் இந்த அமைப்புகளை இன்றும் வெற்றிகரமாக இயங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. நேசிப்பதற்கும் சேவை செய்வதற்கும் உங்களை பக்குவப்படுத்த வேண்டும். நீங்கள் செய்யும் ஒரு சிறிய சேவை உங்களை ஒரு சிறந்த மனிதனாக உயர்த்துவதோடு சமுதாயத்தின் இருண்ட பகுதியில் ஒளியேற்றவும் உதவும். உலக தன்னார்வ அமைப்புகள் தினம் என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல. இது ஒவ்வொருவரும் தனது சமூக பொறுப்பை உணர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு நாளாகும். நாம் வாழும் இந்த சமுதாயத்திற்கு நம்மால் என்ற ஏதோ ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை விதைப்பதே இந்நாளின் வெற்றி. என்ஜிஓக்களின் பணிகளை அங்கீகரிப்பதோடு நாமும் ஏதோ ஒரு வகையில் அத்தகைய நற்பணிகளில் நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் ஒரு அங்கமாக, மாற்றத்தின் ஒரு பகுதியாக மாற நாம் அனைவரும் உறுதியேற்பதே இந்த விழிப்புணர்வு நாளின் உண்மையான செய்தியாகும். இன்றைய நவீன உலகம் தொழில்நுட்பத்தாலும் பொருளாதார போட்டிகளாலும் பிணைக்கப்பட்டிருந்தாலும் மனித நேயமே உலகின் உண்மையான மதம் என்பதை தன்னார்வ அமைப்புகள் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி வருகின்றன. இனம், மொழி, நாடு கடந்து தேவையுள்ள இடங்களுக்கு ஓடி செல்லும் இவர்களின் செயல்பாடுகள் அன்பே உலகின் மிகப்பெரிய சக்தி என்பதை நிரூபிக்கின்றன. சுயநலமற்ற இந்த அன்புதான் போர்களும் இயற்கை சீற்றங்களும் நிறைந்த இந்த உலகத்தை இன்னும் நம்பிக்கையுடன் இயங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. பணம் அல்லது அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டுமே உலகத்தை மாற்ற முடியும் என்ற பிம்பத்தை தன்னார்வ அமைப்புகள் உடைத்து காட்டியுள்ளன. தூய்மையான எண்ணமும் சேவையாற்றும் மனமும் இருந்தால் எத்தகைய மாற்றத்தையும் சாத்தியப்படுத்தலாம் என்பதற்கு இவர்களே சாட்சி. ஒரு பெட்டியைப் போல சுருங்கி விடாமல் பிறருக்காக விரிந்து கொடுக்கும் வாழ்க்கையே உண்மையான வெற்றியாகும். உலக தன்னார்வ அமைப்புகள் தினம் வாழ்க. மனித நேயம் மிக்க இவர்களின் சேவை என்றும் தொடரட்டும் என்ற உறுதி எடுப்போம். நன்றி. பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன். தாழ்ச்சி கொண்டால் உயர்வு உறுதி என்றேன். இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன்? உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன். இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதிகருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது வாரம் ஓர் அலசல் உலக தன்னார்வ அமைப்புகள் தினம். செய்திகள். இறைவேண்டல், நோன்பு மற்றும் தர்மம் மூன்றும் நம் வாழ்க்கையை ஒரு தனித்துவமான தலைச்சிறந்த படைப்பாக வடிவமைப்பதில் இறைவனுடனான நமது ஒத்துழைப்பை புதுப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 22 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. பசி மற்றும் சோதனையுடன் போராடுவதன் மூலம் இயேசு மனித அனுபவத்தில் பங்கு கொள்கிறார் என்றும், தீமையை எவ்வாறு எதிர்ப்பது மற்றும் அழகையின் தந்திர வலைகளை எவ்வாறு அறுத்தறிவது என்பதை நிரூபிக்கின்றார் என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை.
தவக்காலத்தை ஆன்மீக புதுப்பித்தல் மற்றும் தனிப்பட்ட மாற்றத்தின் காலமாக கருதி இறைவேண்டல், நோன்பு மற்றும் தர்மம் செய்வதில் கவனம் செலுத்துமாறு கத்தோலிக்கர்களை ஊக்குவித்த திருத்தந்தை, இந்த செயல்பாடுகள் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தவும், பாவக்கரைகளை நீக்கவும், கடவுளிடம் நெருங்கி வரவும், முழு அன்பிற்கும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்று வலியுறுத்தினார். அதே வேளையில் கடவுள் வழங்கும் நீடித்த மகிழ்ச்சிக்கு நிலையற்ற மாற்றாக செல்வம், புகழ் மற்றும் அதிகாரத்தின் சோதனைகளுக்கு எதிராகவும் எச்சரித்தார் திருத்தந்தை. தவம் மனிதகுலத்தை வளப்படுத்தவும் பலப்படுத்தவும் உதவுகிறது, தனிநபர்கள் அன்பில் வளரவும் கடவுளிடம் சரணடைவும் உதவுகிறது என்று படிப்பித்த திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களை மேற்கோள் காட்டினார் திருத்தந்தை. மேலும் இரக்கப் பணிகளுடன் தாராளமான தவத்தையும் மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை, விசுவாசிகள் அமைதியாக இருக்க இடம் கொடுக்கவும், கடவுளின் வார்த்தையை பற்றி சிந்திக்கவும், குறிப்பாக வயதானவர்கள், ஏழைகள் மற்றும் நோயாளர்களிடம் இரக்கச் செயல்களில் ஈடுபடவும் வலியுறுத்தினார். தவக்காலம் என்பது ஓர் தீவிரமான வழிபாட்டு காலமாகும். இது நமது திருமுழுக்கின் வளமையை மீண்டும் கண்டறியவும், இயேசுவின் மனுவுருவெடுத்தல், இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் முழுமையாக புதுப்பிக்கப்பட்ட உயிரினங்களாக வாழவும் வாய்ப்பளிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 22 ஞாயிறன்று ரோமை மார்சலாவிலுள்ள திரு இருதய பங்கு தளத்தில் காலை 9 மணிக்கு தலைமையேற்று நடத்திய திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்தின் ஆற்றல்மிக்க ஆதாரமாக திருமுழுக்கின் அருளை மீண்டும் கண்டுபிடிக்க விசுவாசிகளை ஊக்குவித்தார். நாம் கேட்ட முதல் வாசகமும் நற்செய்தியும் திருமுழுக்கு என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, அது இயேசுவுடனும் இறைத்தந்தையுடனும் விசுவாசிகள் ஒன்றிப்புடன் வாழ உதவும் ஒரு தொடர்ச்சியான அருள் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன என்று வலியுறுத்தினார். தொடக்க நூலில் ஆதாம் மற்றும் ஏவா இருவரும் பாவத்தில் வீழும் கதை மனித சுதந்திரம் மற்றும் கடவுளுடனான உறவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது என்றும், நற்செய்தியில் கிறிஸ்து எதிர்கொண்ட சோதனையுடன் அதை வேறுபடுத்துகிறது என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை. இயேசு அழகை எதிர்த்தது போல கடவுளிடமிருந்து சுதந்திரமாக இருக்க முயற்சிப்பதற்கு பதிலாக கடவுளுக்கு ஆம் என்று சொல்வதன் மூலம் உண்மையான சுதந்திரத்தை கண்டறிய கிறிஸ்தவர்களை ஊக்குவித்தார் திருத்தந்தை. இத்தாலியின் மக்கள் தொகை சவால்களுக்கு மத்தியில் இளைஞர்கள் அவநம்பிக்கை மற்றும் அறியாமை இரண்டையும் தவிர்க்குமாறு வலியுறுத்தினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 21 சனிக்கிழமையன்று இத்தாலியின் பாலிகோரோ திட்டத்தின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் ஊழல் மற்றும் அநீதிக்கு எதிராக போராடுவதிலும் அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பாராட்டினார். மேலும் வேலை மற்றும் வாழ்க்கையில் சமூகம் சார்ந்த அணுகுமுறைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த திருத்தந்தை, உற்சாகத்தையும் மீண்டெழும் திறனையும் நிலைநாட்ட வேண்டியதன் அவசியத்தையும் அவர்களுக்கு சுட்டிக்காட்டினார். சமூக உறவுகளும் ஒன்றிப்பும் துன்பங்களை வெல்வதற்கான முக்கிய வழிகள் என்பதை வலியுறுத்திய திருத்தந்தை, வழிகாட்டுதலுக்காக நற்செய்தி மற்றும் திரு அவையின் போதனைகளை நோக்குமாறும், குடிமை மற்றும் அறப்பணிகளில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய வரலாற்று மாமனிதர்களிடமிருந்து உத்வேகம் பெறுமாறும் அவர்களுக்கு நினைவூட்டினார். பிப்ரவரி 21 சனிக்கிழமையன்று ஹங்கேரி அதிபர் தமாஸ் சுல்யோக் அவர்களை திருப்பீடத்தில் சந்தித்து உரையாடினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. இந்த சந்திப்பு ஹங்கேரி மற்றும் வத்திக்கான் இடையிலான வலுவான இருதரப்பு உறவுகளை உறுதிப்படுத்திய அதேவேளை ஹங்கேரியின் சமூக வாழ்க்கையில் கத்தோலிக்க திரு அவையின் முக்கிய பங்களிப்பை இந்த உரையாடல்கள் எடுத்துரைத்தன. திருத்தந்தையுடனான இந்த சந்திப்பை தொடர்ந்து ஹங்கேரி அதிபர் சுல்யோக் அவர்கள் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களையும் சந்தித்தார். இந்த கலந்துரையாடல்கள் பொதுவான நலன்கள் குறித்து அமைந்திருந்தன. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.